மருத்துவம் என்றால் என்ன? மருத்துவம் தான் மருத்துவம். நீங்கள் இந்த நாட்டின் வருங்கால கண்கள். கடவுள் மாதிரி நீங்க, கடவுள் தான்மா நீங்க, கடவுள் தாயா நீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா உங்களை தெய்வமா நினைச்சுதான் ஒவ்வொரு பேஷண்டோட அம்மா அப்பா கணவர் பிள்ளைங்க எல்லாருமே கொண்டு ஒப்படைப்பாங்க. அடுத்த விருது, ladies and gentlemen, வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இந்த விருது ரொம்ப எமினன்ட் பர்சனாலிட்டி வெளி திரு பாப்புலர் முத்தையா அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்த மேடை கலைக்கலாம். இந்த விருதை வழங்குவதற்காக our school director Dr. Alfonso H. Loreto, I request you to please join us on the stage, and our director Friends Education Consultancy Mr. Veeramani Adimuthu அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக ladies and gentlemen, my dear students, let's give a huge round of applause for the Lifetime Achievement Award வாழ்நாள் சாதனையாளர் விருது திரு பாப்புலர் முத்தையா. So திரு மிகு பாப்புலர் முத்தையா மாவட்ட கழக செயலாளர் திருநெல்வேலி, சிறந்த தலைமை பண்புடையவர், தொண்டர்களை அரவணைக்கும் தலைவர், சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர், நெல்லை மண்ணின் சொத்து திருமிகு பாப்புலர் முத்தையா அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்துடன் Can I hear a loud cheer from all of you? ஐயா சில வார்த்தைகள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல் தோன்றி கண் தோன்றி முன் தோன்றிய தமிழ், அந்த தமிழர் திருநாள் விழாவை கொண்டாடுவதற்காக இன்றைக்கு நாம் எல்லோரும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரான மணிலாலே கூடியிருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிய செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பென்ஸ் நிறுவனத்தினுடைய உயர் நிலை தலைவர், என் அன்பு தம்பி, அன்பு சகோதரர் முனைவர் குணசேகரன் அரியமுத்து அவர்களே, இங்கே அறிமுக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் லட்சுமி வாசன் அவர்களே, ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி டைரக்டர் மிஸ்டர் அல்போன்சோ லொரேட்டோ அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இங்கே எங்களை அழைத்து வந்தது ஒரு குணசேகரன். இங்கே 3 குணசேகரன் இருக்கிறார்கள். கல்வி உங்களுக்கெல்லாம் இங்கே மருத்துவ கல்வியை தந்து கொண்டிருக்கின்ற எங்களை எல்லாம் அழைத்து வந்த எங்கள் அன்பு தம்பி முனைவர் குணசேகரன், காலத்தின் குரல் நியூஸ் 18 அன்பு சகோதரர் குணசேகரன், இன்னொரு கல்வி தந்தை பெரம்பலூரை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் குணசேகரன். இந்த நிகழ்ச்சியில இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் அருமையாக பாராளுமன்றத்திலேயும் தன்னுடைய பணியை செம்மையாக செய்து இன்றைக்கும் பாராளுமன்ற மேலவையிலே ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற
என்னுடைய அன்பு தங்கை, என் அன்பு சகோதரி விஜிலா சத்யானந்த் MP அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை பொறுப்பை வகிக்கின்ற என் அன்பு சகோதரர், எப்பொழுதும் என்னோடு இரு கண்களைப் போல இருக்கின்ற அன்பு தம்பி சிறுவை சின்னத்துரை அவர்களே, அன்பு மாப்பிள்ளை திரு ஹசன் ஜாஃபர் அலி அவர்களே, அன்பிற்குரிய சேலம் கல்வி தந்தை சக்திவேல் அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் மருத்துவர் ராஜமாணிக்கம் அவர்களே, கல்வியாளர் வீரமணி அரியமுத்து அவர்களே, மருத்துவர் சிகாபுதீன் அகமது அவர்களே, மருத்துவர் காரிஸ் தாமஸ் கோச்சிகா அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக கொடை வள்ளலாக கல்வி தந்தையாக இன்றைக்கு ஸ்கை குரூப்ஸுடைய சேர்மனாக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் டாக்டர் சையது அப்துல் காதர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், எங்களோடு வருகை இருந்திருக்கின்ற என் நீண்ட நாள் நண்பர், என் அன்பு சகோதரர் சேவியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செந்தில் அவர்களே, டாக்டர் பிரின்ஸ் அவர்களே, ரோஹித் சக்கரவர்த்தி அவர்களே, வினோத் வர்கீஸ் அவர்களே, அன்பிற்குரிய தினமலர் பத்திரிகை, தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற பத்திரிகையிலே ஒன்றான தினமலர் பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களே, சூர்யா சேவியர் அவர்களே, திருப்பதி அசோக்குமார் அவர்களே, அஸ்பிரிட் லெனின் அவர்களே, ஜான் போஸ்கோ அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற மருத்துவர் ஆலன் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பு சகோதரர்கள் ரவீந்திர சைலபதி அவர்களே, ரொனால்டோ சுப்பிரமணியன் அவர்களே, எங்களை எல்லாம் வரவேற்று உபசரித்து இந்த நாட்டுக்கு வந்ததிலே இருந்து எங்களோடு முழு நேரமும் இந்த எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய ரோஹன் அவர்களே, வினோஜ் அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, ஜெகன் அவர்களே, ஆனந்தராஜ் அவர்களே, அசோக் அவர்களே, ரமேஷ்குமார் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, முத்துராஜ் அவர்களே, இளம் வயதிலே பல்வேறு அரசியலிலே பொறுப்புகளை தந்தார்கள். ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றினேன். ஆனால் இன்றைக்கு அந்த தாய் எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு விண்ணுலகிலே இருந்து இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியை இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அனுபவம் பன்னீர்செல்வம் அவர்களும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் தலைவர்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியிலே வந்த அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், இந்த யூனிவர்சிட்டியிலே 24,000 பேர் பயிலுவதாக நம்முடைய டைரக்டர் சொன்னார்கள். அதிலே 3,100 பேர் இந்தியர்கள், அதிலே 65% தமிழர்கள் பயிலுகிறார்கள் என்று சொன்னார்கள். மருத்துவம் பயிலுகிறீர்கள். மருத்துவம் என்றால் என்ன? மருத்துவம் தான் மருத்துவம். நீங்கள் இந்த நாட்டின் வருங்கால கண்கள், எங்களை எல்லாம் காக்கின்ற தங்கங்கள். எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் வருங்காலத்திலே மருத்துவத்தை நீங்கள் இப்போது படிக்கிறீர்கள். நான் உங்களுக்கெல்லாம் இந்த விழாவின் வாயிலாக சொல்லுவது என்ன என்று சொன்னால், இங்கே பேசும்போது ஒரு பெண் சொன்னால், அவர் அந்த அன்பு சகோதரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதுதான் நான் முதலாக வெளிநாட்டுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னேனே. என்னுடைய மனைவி சிவகாமியும் வந்திருக்கிறார். நம்முடைய விஜிலா சத்யானந்த் அவருடைய கணவர் அண்ணன் அன்பு சகோதரர் சத்யானந்தும் வந்திருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாம் படிக்கிறது மருத்துவம்.
அந்த மருத்துவத்தை உங்களுக்கு இங்க இந்த நம்முடைய பெத் மெக்சுவல் மருத்துவ யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கு. நம்முடைய தம்பி பென்ஸ் கல்வி நிறுவனம் வச்சு உங்களை எல்லாம் அழைத்து வந்து குணசேகரன் அருமையா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு கிட்டத்தட்ட வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா இருக்கிற இடம், உண்ணுற உணவு எல்லாமே அவரவர் நாட்டுக்கு ஏற்றாற்போல் இங்கே தயார் செய்து கொடுக்கிறார்கள் என்பதை இங்கே வந்த பிறகு நான் அறிந்தேன். இங்கே முதலாம் ஆண்டு மாணவர்கள், இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவிகள், மூன்றாம் ஆண்டு மாணவ மாணவிகள் எல்லாம் நிறைய பேர் இருப்பதாகவும், 4ஆம் ஆண்டிலே நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் என்றும் சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் டாக்டர் ஆகி இந்தியாவிற்கு வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவ வசதியே இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் இறங்கி இலவசமாக ஒரு 25% மருத்துவம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 100% நீங்கள் இலவசமாக செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு டாக்டரும் நீங்கள் வந்து 25% இலவசமாக, அதுவும் இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும். இங்கே நான் போனாலும் சுபானி டாக்டர் காசு வாங்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊர்ல இருக்கிற எந்த டாக்டர் காசு வாங்க மாட்டாங்க. அது இலவசம் ஒத்துக்க முடியாது. இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். ஏழைகளை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். எல்லோரும் உங்களை தெய்வமாக நினைப்பார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஐயா என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்திருங்க, அம்மா என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்திருங்க, கடவுள் மாதிரி நீங்க, கடவுள் தான்மா நீங்க, கடவுள் தாயா நீங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அடுத்தபடியா கடவுளா இருந்து என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்க, என் தந்தையை காப்பாத்துங்கள், என் தாயை காப்பாத்துங்கள் என்று உங்களிடத்திலே வந்து அவர்கள் கெஞ்சுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன் என்று தப்பாக எடுத்து விடாதீர்கள். என் மனதிலே பட்டதை நான் அப்படியே சொல்லுகிறேன். கமர்ஷியலா இந்த எஜுகேஷன்ல இருந்து நீங்க பின்னாடி டாக்டர் ஆன பிறகு கமர்ஷியலா இருந்துடாதீங்க. காசு பணம் வேணும், உண்மைதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக காசு பணம் மட்டும்தான் குறி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நீங்க வந்து சர்வீஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கலையா நான் சொல்றது? நீங்க சர்வீஸ் பண்ணணும் விரும்பலையா? விரும்புறீங்கல்ல? ஆமாம், ஒருத்தரா சொல்லிருப்பாங்க. சர்வீஸ் பண்ண விரும்புறீங்களா விரும்பலையா? ஒவ்வொருத்தரும், அதுவும் குறிப்பா நீங்க வந்து நல்ல சர்வீஸ் பண்ணணும். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை மாதிரி நினைச்சு நீங்க செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செய்யணும். ஐ மீன், புரியுதா? அதாவது இன்ட்ரெஸ்டடா. எங்க டாக்டர் சுபானி அவர்கள் தான் சொன்னாங்க அன்னைக்கு ஒரு நாள் பேசும்போது. நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் 30 பேஷண்ட்ல இருந்து 40 பேஷண்ட் தான் பார்க்க முடியும். ஏன்னா பிபி பார்க்கணும், அவங்களுக்கு வந்து செக் பண்ணணும், அவங்கள பத்தி நாங்கள் ஃபீட் பண்ணணும், அவங்க எங்களுடைய பெர்மனன்ட் பேஷண்டா மாறுவாங்க, அவங்களுடைய ஹிஸ்டரியை பூரா நாங்கள் மைண்ட்லேயே ஃபைல் பண்ணணும். ஸோ 40 பேரை ஒரு நாளைக்கு பார்த்தா தான் எங்களுக்கும் எங்களுடைய உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தேவைக்கு அதிகமான பெரிய பெரிய மருத்துவமனைகளை கட்டிக்கிட்டு, தேவைக்கு அதிகமான பல்வேறு கமிட்மெண்ட்ஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட்டை பார்க்குறோம். திருநெல்வேலியில் பார்க்குறாங்க, திருச்செந்தூரில் பார்க்குறாங்க, தூத்துக்குடிக்காது ஒரே டாக்டர். காலை அங்கே, காலை மத்தியானம் இங்கே, சாயங்காலம் அங்கே. அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30, அது உங்களுடைய திறமைக்கு தந்தாற்போல், உங்கள் இளமைக்கு தந்தாற்போல் நீங்கள் பாருங்க. ஆனால் உங்களால் முடிஞ்சதை பாருங்க. ஆனால் நீங்கள் செய்கிற தொழிலை தெய்வமாக நினச்சி செய்யுங்க. ஏன்னா உங்களை தெய்வமா நினைச்சுதான் ஒவ்வொரு பேஷண்டோட அம்மா, அப்பா, கணவர், பிள்ளைங்க எல்லாருமே கொண்டு ஒப்படைப்பாங்க. நீங்க மருத்துவராகி வந்த பிறகு இந்த தொழிலை ஒரு மகத்துவமான தொழிலாக, ஒரு தெய்வ தொழிலாக செய்து நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று இந்த தமிழர் திருநாள் விழா மூலமாக இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலே வந்து உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.